ஹலோ வணக்கம் அனைவருக்கும் இது இந்த இன்டர்வியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு வீடியோ சரி அதாவது மெயினாக ஐபிபிஎஸ்பிஓ 2024 இன்டர்வியூ இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு குட்டியான ஒரு இன்ட்ரோ வீடியோன்னு சொல்லலாம். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான வீடியோன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு நான் இதை சொல்லிக்கிறேன். நீங்கள் இன்டர்வியூ கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்ல விஷயம் சரியா, நல்ல விஷயம். இன்டர்வியூவை அசால்ட்டாக எடுக்கக்கூடாது சரியா, இன்டர்வியூவை ஈஸியாக எடுக்கக்கூடாது. உங்களுக்கு இன்டர்வியூ ரிசல்ட் வந்து 1.5 நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 1.5 நாள் கிட்ட ஆயிடுச்சு இந்த வீடியோ போடும்போது. இன்றைக்கி 1ஆம் தேதி Feb 1. ஸோ இந்நேரத்துக்குள்ளே நீங்கள் இன்டர்வியூக்கு எதாவது பண்ணியிருக்கணும், எதாவது ரெடி பண்ணியிருக்கணும், ஸ்டெப் எடுத்துருக்கணும் சரியா. என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா, இன்டர்வியூ டேட் வர்ற வரைக்கும் ஒரு டெய்லி 2-3 ஹார்ஸு ஸ்பெண்ட் பண்ணுங்கள் இன்டர்வியூக்கு. என்னடா பண்ணுறது, என்ன பண்ணுறது, இன்டர்வியூக்கு ஸ்பெண்ட் பண்ணணுன்னா என்ன படிக்கணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் நிறைய இன்டர்வியூ பார்க்கணுங்க. ஃபஸ்ட்டு விஷயம் இன்டர்வியூ நிறைய பார்க்கணும். என்கிட்ட கேட்டிங்கன்னா 10-15 வீடியோஸ் பார்க்கணும். டெய்லி ஒரு 2 வீடியோ பாருங்கள், அப்சர்வ் பண்ணுங்கள், எப்படி ஆன்சர் பண்ணுறாங்கன்னு பாருங்கள், பொலைட்னஸ் எப்படி வருதுன்றது பாருங்கள், சிட்டிங் போஸ்டர் பாருங்கள். எந்த வீடியோஸ் பார்க்குறதுனா எஸ்பிஐ பிஓ இன்டர்வியூ வீடியோஸு, மார்க் இன்டர்வியூ வீடியோஸு, நார்த் இந்தியாவிலையும் சரி இங்கேயும் சரி எங்கேனாலும் ஒரே சேனலில் பார்க்காம மல்டிபிள் சோர்ஸஸில் பாருங்கள். அதேமாதிரி யூபிஎஸ்சி மார்க் இன்டர்வியூஸ் பாருங்கள். ஸோ இன்டர்வியூக்கான ஒரு பேசிக் ப்ரிப்பரேஷன் அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நீங்கள் நிறைய இன்டர்வியூ பார்க்கணும், அப்சர்வ் பண்ணணும், அப்படின்னா தான் நம்ம நிறையா கற்றுக்க முடியும். செகண்டு, அதை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க சரியா. உங்கள் இன்டர்வியூ டேட் வர வரைக்கும். நம்ம சிக்கல் என்னென்னா, அந்த மெயின்ஸ் எடுக்கிறது தான். மெயின்ஸ் முடித்ததுக்கப்புறம் வருமா, மெயின்ஸுக்கு முன்னாடி வருமானு எனக்கு தெரில, என்ன நடக்கும்னு தெரில. நான் கேட்ட வரைக்கும் டேட் வரலன்னு சொன்னாங்க. ஸோ டேட் வரட்டும், டேட் வந்ததுக்கப்புறம் அடுத்த கட்ட மூவ்மெண்ட்டு எப்படி பண்ணலான்னு நம்ம பார்ப்போம். அது வரைக்கும் நீங்கள் எஸ்பிஐ கிளர்க்கு மெயின்ஸுக்கும் சைட் பை சைடு படிச்சுக்கிட்டே இருக்கிறது நல்லது. இதுக்கு ஒரு 2 ஹார்ஸ் மட்டும் போட்டால் போதும் இனிஷியலாக ஸ்டார்டிங் டேஸில் சரியா. இந்த வீடியோ மெயினாக போடுறது எதுக்காக அப்படின்னா, ஒரு முக்கியமான காரணத்துக்காக 2-3 பேர் எனக்கு இன்டர்வியூ ரிசல்ட் வந்தோடனே ஃபோன் அடித்து இந்த மாதிரி, சார் நாங்கள் தூத்துக்குடி வாரோம், இன்டர்வியூக்காக தூத்துக்குடி வாரோம், நாங்கள் தங்கி கூட 1 வாரம் இருந்து கூட 10 நாள் இருந்து கூட நான் வந்து இன்டர்வியூக்கு ரெடி பண்ணுறேன், எனக்கு இன்டர்வியூ சுத்தமாக ஐடியா இல்லை, ஸோ கம்ப்ளீட்டாக அங்கேருந்து ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு 2-3 பேர் கேட்டாங்க. ஸோ நல்லா கேட்டுக்குங்க. உங்களுக்கு உண்மையாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்துட்டு உங்கள் கூட இருந்து ஆஃப்லைனில் வந்து ரெடி பண்ணணும், இன்டர்வியூக்காக ரெடி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக வரலாம் சரியா. இன்டர்வியூக்காக ஸ்பெசிஃபிக்காக சரியா, கிளாஸுக்காக கிடையாது, இன்டர்வியூக்காக. கிளாஸுக்காக இப்போதைக்கு நம்ம எதுவும் பெருசாக ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகலை. புதுசாக ஸ்டார்ட் பண்ணும்போது நான் சொல்கிறேன். பட் இது இன்டர்வியூக்காக, ஐபிபிஎஸ்பிஓ இன்டர்வியூ எனக்கு வந்துட்டு இதுதான் ஃபஸ்ட் டைம் இன்டர்வியூங்கிறவங்க, இல்லை இது வந்துட்டு எனக்கு தமிழ் மீடியம், எனக்கு இங்கிலீஷ் பேச வராது அப்படிங்கிறவங்க, ஸோ அப்படி இருக்கிறவங்க நீங்கள் வந்துட்டு வரணும். ஆஃப்லைனில் கிங்ஸ் அகாடமியில் தூத்துக்குடியில் நீங்கள் வந்து தங்கி நீங்கள் இன்டர்வியூக்கு ரெடி ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக வரலாம். ஃபீஸு கிடையாது. தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும், கிங்ஸ் அகாடமியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்றைக்குமே ஃபீஸ் வைக்க போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்கள் செலவுகளை பார்த்துக்கிட்டா போதும். நீங்கள் வந்து சாப்பாடு தங்குற இடத்துக்கு ரூம்ஸு அவைலபிளாக தான் இருக்குங்க. ரூம்ஸ் எல்லாம் பிரச்சனை இல்லை, அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ வந்து சாப்பாடு தங்குற இடம் இது மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த செலவை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கணும், 10 ஸ்டூடெண்ட்ஸ் தாங்க வந்துட்டு அலவுடு சரியா. 10 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்துட்டு எனக்கு டைம் இருக்கும். 10 ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் டைம் இருக்கும். நான் ஒரு நம்பர் சொல்கிறேன், நம்ம எடிட்டருடைய நம்பர் 8666748665 8866748665 இல்லை கமெண்ட்லேயும் ஒரு நம்பரை வச்சுருக்கேன். நீங்கள் ஒருவேளை இந்த தூத்துக்குடிக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பேர் கொடுத்துட்டு, நான் இந்த மாதிரி தூத்துக்குடிக்கு போய் படிக்கலாம்னு இருக்கேன், இன்டர்வியூக்காக நான் வந்துட்டு 1 வீக் ஆகுங்க சரியா.
1 வீக் மினிமம் ஆகும். இன்னொன்று புரிஞ்சுக்கங்க, இன்டர்வியூக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தூத்துக்குடியில் ஆஃப்லைன் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா, உங்களை நடுவில் நான் போட மாட்டேன். ஒரு நாள் பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு வீட்டுக்கு போகிறது, இந்த கதை இருக்காது. உங்களுக்கு நல்லா இல்லாமல் இருக்காதுங்க. கண்டிப்பாக நல்லா இருக்கும். நான் இப்போ இது ஏன் சார் இவ்வளோ நாள் நீ பண்ணலை, இப்போ எதுக்கு இது நீங்கள் பண்ணுறீங்கன்னு கேட்டால், இப்போ எனக்கே நம்பிக்கை இருக்குது 7 டேஸ் உங்களை வச்சு ஃபுல்லாக படிக்க வைக்கலாம். இன்டர்வியூக்காக ஸ்பெசிஃபிக்காக டீச் பண்ணி கொண்டு போகலான்ட்டு. ஏன்னா போன இன்டர்வியூவில் நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். போன இன்டர்வியூவில் நிறைய விஷயங்கள் ஓகே இப்படிலாம் பண்ணணும்னு நிறையா தெரிஞ்சிச்சு. இந்த SBPO இன்டர்வியூலாம் நிறைய கெஸ் பண்ண முடிஞ்சு, நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஓகே இப்படி தான் இதுதான் பண்ணணும், இது ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய கற்றுக்கிட்டேன். நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ தான் நான் ப்ரிப்பேர்டாக இருக்கேன் சொல்லிக் கொடுக்குறதுக்கு. இன்டர்வியூ ரெடி ஆகிறத சொல்லிக் கொடுக்குறதுக்கு நான் ப்ரிப்பேர்டாக இருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப பயப்படுறவங்க, இந்த மாதிரி தமிழ் மீடியமாக இருக்கிறவங்க, இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் இன்டர்வியூவர்ஸ், அவங்களுக்கு நம்ம எடுத்து பண்ணலான்னு தோணுது. ஸோ கரெக்டாக ஒரு 10 பேருக்கு தாங்க, சரியா? அந்த 10 பேருக்கு ஆஃப்லைனில் ட்ரைனிங், இது இன்டர்வியூ ட்ரைனிங், சரியா? வேறு மார்க் இன்டர்வியூ இருக்குமானா இருக்குங்க, மெட்டீரியல் இருக்குமானா இருக்கும், படிக்க சொல்லுவானா படிக்க சொல்லுவேன், கிளாஸ் எடுப்பேன்னா கிளாஸும் எடுப்பேன். 7 நாளைக்கு நீங்கள் 5 hours டெய்லி 5-6 hours படிக்கிற மாதிரி இருக்கும். 7 days. என்றைக்கு ஆரம்பிக்கும் அதெல்லாம் நான் பின்னாடி சொல்கிறேங்க. ஆனால் 7 days மினிமம் உங்களுக்கு 3 மார்க் இன்டர்வியூ நான் வந்து ரெடி பண்ணி தந்துடுறேன், சரியா? 3 மார்க் இன்டர்வியூஸ் அதுக்கு மேலேனாலும் ரெடி பண்ணிடுவோம். இன்னொன்று, இது பர்சனலைஸ்டாக இருக்கும். அதனால தான் நான் 10 பேர்னு சொல்கிறேன். 100 பேருக்கு இதை பண்ண முடியாதுங்க, சரியா? 100 பேருக்கு இல்லை, 25 பேருக்கு கூட பண்ண முடியாது. 10 பேருக்கும் போது உங்கள் கூட உட்காந்து உங்கள் பக்கத்தில் இருந்து பேசி, ஏன்னா இதெல்லாம் நான் SBPO இன்டர்வியூக்கு நம்ம எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அதாவது ஆஃப்லைனில் படித்து கிளியர் பண்ணாங்க ஒரு 4 பேர், அவங்களுக்கு நான் பண்ணேன். ரொம்ப பெனிஃபிஷியலாக இருந்துச்சு. நம்ம கெஸ் பண்ண முடிஞ்சு கொஸ்டின்ஸ் வந்துட்டு எடுத்து கொடுக்குறது எப்படி, எந்த ஏரியாவிலேருந்து கொஸ்டின்ஸ் வரும்லாம் கேதர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ அது நல்ல சக்ஸஸ். ஆக்சுவலாக 4 பேருமே சூப்பராக இன்டர்வியூ பண்ணாங்க. நம்மள்ட்ட ஆஃப்லைனில் படித்து இந்த கம்ப்ளீட்டாக ரெடியாகி போன அந்த 4 பேருமே அவங்க அங்கே இருப்பாங்க. அவங்களும் நல்லா உங்களுக்கு ஆக்சுவலாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுவாங்க. நிறைய விஷயங்கள் நீங்கள் உங்கள்கிட்ட பேசலாம், கற்றுக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ராக்ட் பண்ணும்போது நிறைய கிடைக்கும், நம்மளுக்கு கண்டென்ட் நிறைய கிடைக்கும், சரியா? ஸோ அந்த விஷயத்துடைய சக்ஸஸ்னால தான் அந்த SBPO இன்டர்வியூ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பண்ணாங்க அப்படிங்கிற அந்த சக்ஸஸ்னால தான் இதை நம்ம பண்ணுறோம். இது ரொம்ப பர்சனலைசேஷனுங்கிறதுனால நீங்கள் 10 பேர்னாலுமே ஒருத்தர்னாலுமே நான் தனியாக உட்காந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும், இப்போ இந்த 10 பேருக்கு தனியாக உட்காந்து 1 hour 2 hours ஸ்பெண்ட் பண்ணி பாசிபிள் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எடுக்கணும். இது எல்லாருக்கும் எடுக்க முடியாதுங்க, சரியா? இது எல்லாருக்கும் எடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது நம்ம ஸ்டூடெண்ட் ஒரு பையன் வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் அவனுக்கு ஒரு இன்டர்வியூ நடத்தும் போது அவங்க அப்பா வந்து ஆர்மி எக்ஸ்ட்ரா ஆர்மியில் இருந்தார். இப்போது அவர் என்ன பண்ணலை அப்படின்னா, அவங்க அப்பா இருந்த ஸ்டேஷன்ஸ்னால் எங்கெங்கெல்லாம் போஸ்டிங் போட்டாங்க, அவங்க அப்பா எந்த போஸ்ட்டில் இருக்கார், அப்புறம் வந்துட்டு அவங்க அப்பா போஸ்ட்டுக்கு மேலே எத்தனை போஸ்ட் இருக்குது, அப்பாவுக்கு கீழே எத்தனை போஸ்ட் இருக்குது, அப்பாவுக்கு எத்தனை ஸ்டாரு, அப்பாவுக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, அப்பாவுக்கு அதாவது இந்த ஆர்மிக்கு வந்துட்டு என்னென்ன ப்ரொவிஷன்ஸ்லாம், ஒருவேளை நீங்கள் வந்துட்டு மிலிட்ரியில் இருந்தீங்கன்னா என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க, இந்த விஷயங்கள் எதையுமே எடுக்காமல் இருந்தார். அப்போது அவர்கிட்ட கேட்கும்போது எங்கள் அப்பா ஆர்மின்னொடனே நெக்ஸ்ட்டு நான் அவரை எப்படி ரெடி பண்ண சொல்லுவேன் அப்படின்னா, ஆர்மியை பற்றி நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும். அக்னிபாத்லேருந்து அக்னிவீர், அது இதுன்னு எல்லா கதையும் பார்த்துட்டு அப்பாவை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். அப்பாவுடைய ஸ்டேஷன்ஸ் தெரியணும், நான் சொன்ன எல்லா விஷயங்களும் தெரியணும். ஃபுல் அண்ட் ஃபுல் அப்பா வந்து எங்கே வேலை பார்த்தாங்க, எப்படி அவங்க அப்பா வந்துட்டு ஒரு ஹெவி வெஹிக்கிள் டிரைவர் ஆச்சு, சரிங்களா? ஹெவி வெஹிக்கிள் டிரைவர். அப்போ ஹெவி வெஹிக்கிள்ஸ்னால் என்னது, அடுத்த ஏரியா ஹெவி வெஹிக்கிள்னால் என்னது, ஹெவி வெஹிக்கிள்ஸ்னால் எந்த ஹெவி வெஹிக்கிள் அப்பா டிரைவ் பண்ணாங்க, இப்படி எல்லா டீட்டெயிலும். இது ஒரு ஆஸ்பெக்ட்டுங்க, சரியா? அவங்க அப்பா வேலை பார்த்துருக்காங்க ஒரு இடத்துலங்கிற அதில் இருந்து வரக்கூடிய பாசிபிள் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே அவருக்கு எடுத்து நான் கொடுத்துட்டேன், சரிங்களா? எடுத்து கொடுத்துட்டோம். அவருக்கு இதுலேருந்து 2 கொஸ்டின் கேட்டாங்க. அவங்க அப்பா ஆர்மின்னு சொன்ன உடனே 2 கொஸ்டின் கேட்டாங்க, அடித்து தூக்கிட்டார். அப்போது இது பர்சனலைஸ்டு கொஸ்டின்ஸ். இது நம்ம ஜென்ரலாக டீச் பண்ண முடியாது. இது ஒவ்வொரு ஆளுக்கு தனியாக உட்காந்து பார்த்து ரெடி பண்ணி சரி பண்ணி பண்ணுற ஒரு விஷயம். ஸோ அதுக்காக தான் நான் வந்துட்டு உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா 10 மெம்பர்ஸு தான்
உடனே நீங்கள் ஓரவஞ்சனம் பண்ணுறீங்க, அது பண்ணுறீங்க, இது பண்ணுறீங்கன்னு கிளம்பிடாதீங்க ராஜா. இந்த 10 பேருக்கு ட்ரைனிங் தான். சரியா? ட்ரைனிங். அதுக்கு மேலே பண்ண என்னைக்கு குவான்டிட்டி அதிகமாகுதோ அன்றைக்கி குவாலிட்டி அதிகமாகும். குவாலிட்டி கம்மியாயிரும். குவான்டிட்டி நம்பர் அதிகமாச்சுன்னா குவாலிட்டி கம்மியாயிரும். ஸோ நம்பர் நம்ம 10 தான் வைக்க போகிறோம். அந்த 10 பேருக்கு ஒரு ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி இது இருக்கும். உங்களுக்கு உண்மையிலே நீங்கள் வருவீங்க, எஃபர்ட் போடுவீங்க. நான் சொல்கிறத படிக்கணுங்க. நான் கம்மியாக ஹோம்ஒர்க் கொடுக்க மாட்டேங்க. சரியா? நல்லா அதை புரிஞ்சுக்குங்க. கடைசி ஒரு மாதத்துக்கு இருக்க எல்லா எடிட்டோரியல்லையும் முக்கியமான விஷயங்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஷார்ட் எடிட்டோரியலில் லாங் எடிட்டோரியல், டெய்லி பிஸ்னஸ் எடிட்டோரியல்ஸ் படிக்க சொல்லுவேன். இந்த மாதிரி சில விஷயங்கள் தெளிவாக டெய்லி பண்ண சொல்லுவேன். இதெல்லாம் பண்ணாதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? இன்னொரு விஷயம், நீங்கள் இன்டர்வியூக்கு வந்தோடனே மேஜிக்கலாக உங்களுக்கு எல்லாமே வந்துடும். எல்லாமே டக்குன்னு நம்ம கற்றுக்கிடலாம். அதாவது ட்ரைனிங்க்கு வந்த உடனே இந்த 7 நாள் ட்ரைனிங் வந்தோடனே எல்லாமே கற்றுக்கலாம். எனக்கு இங்கிலீஷு ஏபிசிடியே தெரியாது, இந்த 7 நாள் போனதுக்கப்புறம் இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்டாக பேச வந்துருச்சு அப்படிலாம் வராது. 7 டேஸில் யாருக்கும் இங்கிலீஷ் வராது. 7 டேஸில் கொஞ்சம் உங்களை அட்ஜஸ்ட் பண்ணி ரெடி பண்ணலாமே தவிர 7 டேஸில் உங்களை இங்கிலீஷே எனக்கு பேச வராது, இங்கிலீஷ் எனக்கு பேச வச்சுட்டான் அப்படின்னு மேஜிக்லாம் கிடையாது. மேஜிக் மேன் கிடையாதுண்ணா. சரியா? மேஜிக் நடக்காது. ரியலிஸ்டிக்காக இருக்கணும். போய் சொல்ல மாட்டோம். உங்கள்கிட்ட வந்துட்டு 7 நாளில் உங்களுக்கு இங்கிலீஷே பேச தெரியலனா பேச வச்சிருவேங்கிற கதைலாம் கிடையாதுங்க. கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாங்க. கொஞ்சம் உங்கள் ஃபியரை குறைக்கலாம். கொஞ்சம் உங்கள் ஆட்டிடியூடை சேஞ்ச் பண்ணலாம். கொஞ்சம் உங்களை ரெடி பண்ணலாம். சரியா? ஒரு நீங்கள் வீட்டிலேருந்து ரெடி பண்ணுறதை விட கொஞ்சம் இம்ப்ரூவ்டாக எனக்கு பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது. அவ்வளோதான். சரிங்களா? வந்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும். இன்னொன்று அதையும் புரிஞ்சுக்குங்க. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணுறவங்க 8667486165 அந்த நம்பரில் நீங்கள் சொல்லிடலாம். அவங்க ஃபர்தர் இன்டிமேஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க. சரியா? ஃபர்தர் இன்டிமேஷன் கொடுப்பாங்க. அது வரைக்கும் நீங்கள் வீட்டிலேருந்து ரெடி பண்ணிட்டுருங்க. நீங்கள் பண்ண வேண்டிய ஃபஸ்ட் ஸ்டெப் ஏற்கனவே சொல்லிட்டேன். வாட்ச் வீடியோஸ் இன்டர்வியூ வீடியோஸை பாருங்கள். டெய்லி ஒரு மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் மட்டும் ஒதுக்கி வச்சு பாருங்கள். இதுதான் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப். சரியா? ஸோ நம்ம 899க்கு ராயல் பாஸ் இருக்குது. அது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தூத்துக்குடியில் மார்க் இன்டர்வியூ வந்துட்டு இருக்கும். மோஸ்ட்லி இருக்கும். சரியா? மோஸ்ட்லி இருக்கும். அதோடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே பின்னாடி வரும். பின்னாடி தான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும். தூத்துக்குடி மார்க் இன்டர்வியூ எப்படி, ஈரோடு மார்க் இன்டர்வியூ எப்படி. ஈரோட்டில் 100% இருக்குது. தூத்துக்குடியில் வந்துட்டு பார்த்துட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுவாங்க. கின்ஸ் அகாடமி, திரும்பி நான் சொல்கிறேன், கின்ஸ் அகாடமியில் இருந்து அவங்களுடைய சார்பாக நம்ம பண்ணுற ஒரு விஷயந்தான் இது. சரியா? இது சிடபிள்யூஜி அண்ட் கிங்ஸ் அகாடமி சேர்ந்து பண்ணுறது. அவங்க இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு இனிஷியேட்டிவ் கொடுக்குறாங்க, ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து, பேச்சுமுத்து சார் கூட சேர்ந்து நம்ம இதை பண்ணுறோம். வேணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. பாய்.